Hi folks, welcome back to lakshuytbusiness YouTube channel. And so இப்போ நம்ம கையில் என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Java adventure Yezdi ஜாவாவோட Yezdi adventure வண்டி தான் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏறி உட்காந்தோன்னா ஹிமாலயனா இல்லை Yezdi adventure அப்படின்னு தெரியல. பட் அந்த இனிஷியல் பிக்கப்பு தெரியுது. வண்டி ஏறி உட்காந்தாலே அது இனிஷியல் புல்லு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எப்படி சொல்கிறது, இது மாதிரி ஹிமாலயன் கூட நான் ஓட்டினதில்லை. லைட்டாக மூவ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். பட் வந்து நான் வந்து ஓட்டினதெல்லாம் இல்லை, அவ்வளோவா லைட்டாக மூவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டோட வண்டியை. நான் ஓட்டினதில்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே ஓட்டுறதுக்கு. சரி வெயிட்டு தான் வண்டி வந்து சரி வெயிட், எனக்கெல்லாம் செட்டே ஆகுது டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு. ஹைட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 188 kg வண்டியோட வெயிட்டு. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 815 mm, ஹிமாலயனோட 15 mm அதிகம், அண்ட் விட்பிளனோட 20 mm கம்மி மக்களே. அண்ட் இந்த வண்டியில் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கும் இது கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே தான் மக்களே. டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். இதோட இன்ஜின் வந்து அப்படியே ஜாவா பெராக்கோட இன்ஜின். ஸோ வந்து 334cc இன்ஜின் தந்திருக்காங்க. 30.2 HP வந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அது 29.9 Nm டார்க்கு. ஸோ வண்டியை ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த 30 mm ஒரு எப்படி சொல்கிறேன், நம்ம வண்டியும் அதே மாதிரி தான் 30 HP. அது டார்க் அதிகம். 29 டார்க்குங்கிறது நம்ம எப்படி சொல்கிறது மக்களே, அஸ்கோனோடே அதிகம். பட் வெயிட் இருக்குது. பிரேக்கிங் பக்காவாக இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். வேறு நம்ம வந்து ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கா மக்களே. இல்லை ஏபிஎஸ் வந்து நம்ம ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் தான். அண்ட் இதில் 3 ரைடிங் மோட் இருக்குது. டிஎஃப்டின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேடா ஸ்விட்சை காட்டலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அண்ட் மோடு அழுத்த நமக்கு உள்ள ஆப்ரேஷன்ஸ் மாறும். இங்கே பாருங்க ட்ரிப்பு. இப்போ வந்து ட்ரிப் 7 இருக்குது. அண்ட் தென் ட்ரிப் பி மக்களே. ஒரே செகண்ட். ஸோ மக்களே இதில் வந்து ஓடோமீட்டர் காட்டுது. அண்ட் இன்னும் லெஃப்ட் அவுட் ஃபியூல் எவ்வளோ ஓட்டலாம்னு காட்டுது. ஓகே, கீர் லாக் ஆகல. அது வண்டி இன்ஜின் சவுண்டு 3rd கியரில் இருக்குது. கியர் ரேஷியோ காட்டுது பாருங்கள், 3rd 4th. அண்ட் ஸோ மோட் இங்கே காட்டுது, ரோட் மோடில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஓடோவில் இருக்குது. 83 kilometers இருக்குது. அண்ட் தென் இதில் என்னென்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடோமீட்டர் காட்டுது, ஃபியூல் கன்சப்ஷன் காட்டுது, லெஃப்ட் அவுட் ஃபியூல் எவ்வளோ ஓட்டலான்னு காட்டுது. இதில் டேட் டைமிங் மாற்றிக்க முடியும். டைமிங் வந்து இதில் நீங்கள் ரயில்வே டைமிங் வேணாலும் வச்சுக்கலாம், நார்மலாக உங்களுக்கு 12 hours செட்டப்பும் வச்சுக்கலாம் மக்களே. எல்லாமே இந்த செட் யூஸ் பண்ணி தான் வைக்கணும். சின்னதாக ஒரு இன்ஷியல் தந்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஹிமாலயன்லேயும் வச்சுக்கலாம் வேணாம் இது. ஸோ உங்களுக்கு வந்து விண்பிளாஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைட்டாக விண்பிளாஸ்ட் வந்து தடுக்குது. அண்ட் இதோட ஹேண்டில் பார் செட்டப் பார்த்தாலே தெரிஞ்சுக்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் பேக் பெயின் வரதுக்கு சான்ஸே இல்லை மக்களே. எந்த பெயினுமே அதாவது சீட்டும் வேறு லெவல் கம்ஃபர்டபுள். இது வந்து செம கம்ஃபர்ட்னு சொல்லுவேன். சீட்டெல்லாம் உள்ளே போய் காட்டுறேன். இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் வந்து வண்டியிலே ஸ்டாக்லேயே வருதுன்ட்டு. ஸோ வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா 188 kg வெயிட்டை வந்து இழுக்கிறதுக்கு ஒரு 334cc இன்ஜினை போட்டு 30.2 HP போட்டிருக்காங்க. அண்ட் 29.9 Nm டார்க் தந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் தான். ஜாவா பெராக்கோட சேம் இன்ஜின். அண்ட் இதோட சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வித் காயில் ஸ்ப்ரிங் தான் ஃப்ரண்ட்டில். அண்டு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஷாக்கு வித் காயில் ஸ்ப்ரிங், ஷாக் அப்சர்வர் தான் போட்டிருக்காங்க பின்னாடி. ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் வண்டி டயர் சைஸ் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் தேவையான செக்மெண்ட் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 21 inch ஸ்போக் வீல்ஸ், பின்னாடி வந்து 17 inch ஸ்போக் வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90/90 டயர் செக்ஷன், பின்னாடி வந்து 130/80 மக்களே. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 320 mm ஃப்ளோட்டிங் டிஸ்க்கு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க். அண்ட் பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. அண்ட் வண்டியோட பில்டு குவாலிட்டி நான் நேரில் நிறுத்தி காட்டுற மக்களே. அண்ட் ஸோ நம்ம 80 இப்போ வந்து 90ல் க்ரூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு வைப்ரேஷன் கூட ஃபீல் ஆகல, அப்படியே ஸ்மூத்தாக போகுது மக்களே. 5th கியரில் போயிட்டுருக்கேன். வண்டி போகிறதே எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் வண்டி. ஆனால் வண்டியோட ஹீட்டு பயங்கரமாக தெரியுது என் காலில். அந்த ஒரு ஆங்கிள் கிட்ட பயங்கரமான ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரைட் சைடு ஆங்கிள் கிட்ட, பிரேக் லெவல் கிட்ட எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே. இத்தனைக்கும் நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். பயங்கரமாக எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபுட் கிட்ட பயங்கரமாக ஹீட் ஆகுது மக்களே. அன்றைக்கி ஒரு நாள் S.R.V ஆகட்டும் போது இந்த ஒரு ஹீட் வந்துச்சு, அதே ஹீட் இப்போ ப்ரொடியூஸ் ஆகுது. வண்டி நம்ம டேரெக்டாக ஷோரூம்லேருந்து எடுத்து இப்போ தான் 2 கிலோமீட்டர் தான் வந்துருப்போம் மக்களே. அதுவே கஷ்டம் தான், அதுக்குள்ளே ஹீட் வருது. பட் இதில் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்னென்ன யூஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்களே, இதில் வந்து உங்களுக்கு யார் கால் பண்ணுறான்னு காட்டும். அண்ட் ஸோ இதில் வந்து நேவிகேஷன் பார்த்துக்கலாம். உங்கள் மேப் ஜிபிஎஸ் வந்து நேவிகேஷன் வந்துடும் அதில். அண்ட் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பராக இருக்குது. இதில் அழுத்தி பிடிச்சா ரோட் மோட்லேருந்து நம்ம மாற்றிக்கலாம்.
அது நிறுத்திட்டு மாட்டேன்னு சொன்னாங்க. ஆஃப் ரோட் மோடு இருக்குது, ரோட் மோட் இருக்குது, ரெயின் மோட் இருக்குது. அண்ட் ரெயின் மோடில் உங்களுக்கு வந்து டயர் செக்ஷனோட க்ரிப்பு எப்படி சொல்கிற ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஸ்லிப்பர் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஆஃப் ரோடிங் மோட் இதோட ஒரு ஆஃப் ரோடிங் பைக், ஒரு அட்வென்ச்சர் பைக் இது. நீங்கள் ஆஃப் ரோடிங்கில் போகும்போது ஆஃப் ரோட் மோட் போட்டுக்கிட்டு ஆகணும். அந்த ஹேண்ட் கிரிப்ஸ் when it comes to the quality of hand grips வந்து அப்படியே ஜாவாவோட ஹேண்ட் கிரிப்ஸ் அதே மாதிரி பார்த்தாலே தெரியும். ஜாவா 42 அது மாதிரியே அவங்க லோகோ தந்துட்டாங்க, எஸ்டியோட லோகோ தந்துருக்காங்க. அண்ட் வண்டியோட குவாலிட்டி, ஹேண்டில் பார் குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் வேறு லெவலில் இருக்குது மக்களே. சும்மா அப்படியே அழுத்தி பார்ப்போம். க்ரூசிங் வந்து வேறு லெவலில் பண்ணலாம். ஒரு 90 to 100 பண்ணலாம் இந்த ஜம்முன்னு. சூப்பராக இருக்கும் மக்கள். 90 to 100க்கு வந்து பர்ஃபெக்ட்னு தான் சொல்லுவேன். ஷூ போடாமல் ஓட்டாதீங்க, என்னோட அட்வைஸ். எஸ்டி அட்வென்ச்சர் வந்து நீங்கள் ஷூ போடாமல் ஓட்டாதீங்க மக்களே. கண்டிப்பாக இந்த அட்வைஸ் நான் தரணும். பிரேக் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. நிறுத்தினா சரி ஹீட்டு தெரியுது மக்களே. வண்டி நிறுத்தினா பக்கா ஹீட்டு தெரியுது. காலில் ஓடும்போது லைட்டாக காற்று அடித்து அது கம்மியாக ஆக்குது. இப்போ பிரேக் அடிச்சோம்ல, அப்போ சூன்னு அப்படியே காலில் அந்த அனல் அடிக்குது மக்களே. சரியாக எரியுது கால் அப்படின்னு நான் சொல்லுவேன். சத்தியமாக முடியல மக்களே. நான் வேறு ஷூ போடாமல் ஃப்ளிப்ஃப்ளாப் ஸ்லைட்ஸ் போட்டு வந்துட்டேன். சத்தியமாக நான் இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற ஐடியாலே இல்லை. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற ஐடியாலே இல்லை. நான் வந்து ஷோரூமில் வந்து வண்டியை வந்து நிற்கிற வண்டியை உங்களுக்காக எடுத்து காட்டலாம், லுக்கை அதெல்லாம் காட்டலாம் தான் பார்த்தேன். அவங்க டெஸ்ட் ட்ரைவே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எந்த ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம S.R.V Motorss தான். இங்கே சேலம் மெயின் ரோட்டில் இருக்குது. ஜாவா ஷோரூம் அண்ட் எஸ்டி. அண்ட் இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஷோரூம் இன் சேலமில் பார்த்தீங்கன்னா ஜாவாக்கும் எஸ்டிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வண்டியை வாங்கி ஓட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரையல் எடுத்துகிட்டு போங்க. வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 30 கிலோமீட்டர் ஷோரூமில் கிளைம் பண்ணுறாங்க. 35ன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம வண்டி தந்தவங்க டெஸ்ட் ட்ரைவ் தந்த மேனேஜரே என்ன சொல்கிறாருன்னா 30 தான் கிளைம் பண்ணுறாரு மக்களே. 30 தான் வண்டியை சொல்லுங்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம யங்ஸ்டர்ஸ் ரியல் ஃபேக்டாக எல்லா வண்டியும் ஓட்டுறோம், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு. இதுக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் வந்து முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் அதாவது எல்லாமே யூடியூப் பார்த்து எல்லாமே தெரிஞ்சு தான் வண்டி வாங்குறாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க மைலேஜ் வந்து 35ன்னு சொல்லி ஏமாற்ற விரும்பலை. வேறு ஐ ஓன் 35ன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் போடுற முன்னாடி 30 வந்துச்சு. எக்ஸாஸ்ட் போடுறதுக்கப்புறம் 25, 26 நீட்டாக ஓப்பனாக சொல்லிடணும். ஏன்னா நம்ம யூடியூப்பை நம்ம சேனலில் பார்த்து மேபி ஏதாச்சும் போய் வாங்கலாம், வாங்காமல் இருக்கலாம், விசாரிக்கலாம். பட் நம்ம கடமை வந்து நம்ம உண்மையை தான் சொல்லணும். நீங்கள் வந்து நம்மளை நம்பி பார்க்குறீங்க, நாங்கள் முன்னாடி ரிவ்யூ தருவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அந்த சமயத்தில் நம்ம உண்மையை சொல்கிறது தான் நல்லது மக்களே. ஓகே, நாலாவது நல்லா போகுது வண்டி. ஈஸியாக ஒரு 90 to 100 ஜாலியாக க்ரூஸ் பண்ணலாம். லாங் ரைட்ஸுக்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம் மக்களே. கண்டிப்பாக இந்த ஹீட்டிங் இஷ்யூ மட்டும்தான் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. மற்ற எல்லாமே பக்கா. வண்டியோட டிசைன்ஸை பற்றி நான் பேசுகிறேன், இறங்கி போய் நின்றுட்டு என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு காட்டுறேன். ஸ்ட்ரக்சர் வந்து டைரக்ட் காம்படேட்டர் ஆஃப் ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனோட ஸ்ட்ரெயிட் காம்படேட்டர். ஓ ஷிட், கால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களே. ரேடியேட்டர் இருக்குது. ரேடியேட்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாவா 42 அந்த பெரிய ரேடியேட்டர் தந்திருக்காங்க. அவங்களே ரேடியேட்டர் கார்டும் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ நீங்கள் கஷ்டமாக கார்டு போய் போட தேவையில்ல. அண்ட் மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீலில் வேறு லெவல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. அண்ட் அசார்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், அசார்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் மக்களே. ஆஃப் பண்ணிடலாம். ஐபீம் எங்கே? இங்கே இருக்குது ஐபீம். இது பாஸ் லைட். ஐபீம் தான் எங்கே தந்திருக்காங்கன்னு தெரியல, தேட வேண்டியதாக இருக்கே மக்களே. ஓகே டியூக் 20 மாதிரி மக்களே. முன்பக்கம் தூக்கி விட்டால் ஹை பீம், நடுவிலேருந்து ஆஃப் பாஸ், கீழே எழுத்துனா பக்காவாக இருக்குது. ஒரு இன்ஷியல் பிக்கப் ஸ்மூத்தாக நல்லா ஜாலியாக ஓட்டலாம் மக்களே. லாங் ட்ரிப்புக்கு எனக்கே சூப்பராக இருக்கும். அதாவது சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் என்ன மாதிரி லீனாக இருந்து ஒரு 50 கிலோ தான் இருக்கீங்கன்னா இந்த வண்டி வேணாம் மக்களே. அட்லீஸ்ட் ஹைட் இருந்தாவாச்சும் பரவாயில்ல. என்னால் இழுக்கிறதே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். வெயிட்டும் அது, பட் கால் நல்லா எட்டுது எனக்கு. அஸ்கோ அளவுக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுங்க, பாதி தான் எத்தவும் இல்லை, நல்லாவே எட்டுது. ஸோ உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்னு காட்டுங்க. நான் இப்போ நேரில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி வாங்கினீங்கன்னா
ஸ்லோவாக அதனால் கால் எரியுது மக்களே. அவுச்சு தான். ஓ காட், காலை மட்டும் எரிய விட்றாத ப்ளீஸ். ஸோ மக்களே வண்டி ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் காட்டுறேங்க பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி நிற்கிற வண்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்டாலிக் சில்வர் ப்ளூ ஒரு நேவி ப்ளூ, அதில் எஸ்டின்னு பிரிண்ட்டாக இருக்குது. அவங்க லோகோ லெஜெண்டரி எஸ்டின்னு இங்கே சென்டரில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ஓட்டிகிட்டு வந்தோம். அண்ட் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடம் தான் மக்களே, கால் வச்சு ஓட்டுறேன், எனக்கு அப்படியே கால் ஃபுல்லாக அப்படியே செவந்துருச்சு மக்களே. சரியான ஹீட்டு. எல்லா மாடலும் இப்படி தான் இருக்குமா எஸ்டியில். ஜாவா பேக்கோட இன்ஜினால எல்லாத்துக்குமே இந்த அளவுக்கு ஹீட் இருக்குமா. அதே சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போய்ட்டு வந்தால் கூல் ஆகிடுமா. ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது கூலாகி என்னங்க பிரயோஜனம்? நம்ம ஓட்டும் போது கூலிங் ஆனால் தான் நமக்கு வந்து யூஸ். ஹீட் அடிக்காமல் இருந்தால் தான். சரியான ஹீட்டு மக்களே. அது ஒன்று நல்லா பார்த்துவாங்க. ஆனால் அதே வயசு பார்த்தீங்கன்னா வந்து சீட் ஹைட் வந்து 815 தான். நான் 820 835 சொன்னேன். அஸ்கோனோட ரொம்ப கம்மி 815 தான். கால் நல்லா எட்டுச்சு. பட் வந்து எனக்கு வெயிட்டு தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஃபியர் ஆஃப் வண்டி சாஞ்சிடுமோ அப்படின்னு ஒரு ஃபியர் வந்து டிராஃபிக்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ லீனாக இருக்கிறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணாமல் வேறு மாடல் சூஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைப்பேன். அண்ட் பில்ட் குவாலிட்டி, லெட்ஸ் டாக் அபவுட் தி பில்ட் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்ஸுக்காக இங்கே பிரேக் லிவர்ஸ் எல்லாம் பாருங்கள் சரியான ஷார்ப்பாக இருக்குது. ஆஃப் ரோடிங் போகும்போது உங்களுக்கு வழுக்கக்கூடாது, ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிரேக் லிவர் ஃபுல்லாகவே பயங்கரமான ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் எல்லாமே. இதுவுமே பாருங்கள் பின்னாடி பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டும் செம குவாலிட்டியாக தான் இருக்குது, ஹெவியாக தான் இருக்குது. அண்டு எக்ஸாஸ்ட்டு அண்டு டயர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். 17 inch டயர்ஸ் அண்ட் 21 ஃப்ரண்ட்டில். இது சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ், காயில் ஸ்ப்ரிங், மோனோஷாக் அப்சர்வர் வித் காயில் ஸ்ப்ரிங் தான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் மக்களே, நான் அதில் காட்ட மறந்துட்டு அசால்ட்டெல்லாம். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இது தான் எல்இடி இண்டிகேட்டர்ஸ். அண்டு பிரேக் லைட்ஸ் வந்து சென்ட்ரலாக ரெட்ரோ ஸ்டைலில் தான். நம்ம எக்ஸஸ் 125 150 பேசிகிட்டு இருந்தால அந்த லுக் இதில் வந்துருச்சு. அண்ட் அதுதான் ஸ்க்ராம்பிளர். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு நாள் டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மக்களே. ஸோ வந்து இது பிரேக்ஸ் ஃபைபர் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 320 mm டிஸ்க் பிரேக்ஸ், பின்னாடி 240 mm எல்லாமே பக்கம் ஆஃப் ரோடிங் மக்கார்டுன்னு தந்துருக்காங்க. அண்ட் லைட்னிங்ஸ் ஹெட்லைட்ஸ் பாருங்கள் மக்களே. இது வந்து உங்களுக்கு நான் இப்போ ஓட்டி பார்த்ததில் வந்து அண்ட் எல்இடி ஹெட்லைட்ஸ் எல்லாமே எல்இடி தான் லைட்னிங்ஸ். அண்ட் இதில் வந்து அந்த எஸ்டியோட லோகோ. இந்த விண்ட்ஷீல்டு பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது விண்ட்ஷீல்டு. ஒரு விண்ட்லாஸ்ட் இல்லாமல் நல்லாவே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபைபர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது 100ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது மக்களே. அண்ட் எல்லாமே வந்து இது வந்து ஸ்டாக்லேயே வந்துடுது. நம்ம பைக்கர்ஸ் கேஃபில் நீங்கள் வந்து வாங்கி போடுவீங்க. இது லக்கேஜ் கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்துடுது நீங்கள் கட்டிக்கிறதுக்கு. பட் ஃபால் என்னாஃப் இல்லை, ரொம்ப பெருசு இல்லை. நீங்கள் ஒரு பில்லியன் இல்லாமல் சிங்கிளாக போகும்போது இதில் கட்டிக்கலாம். பில்லியனோட போனால் எக்ஸ்ட்ரா கேரியர், இதை கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா கேரியர் வச்சா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்னலாம் இதில் வந்து எப்படி சொல்கிறது டிஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ தான். அதோட பவர் எல்லாமே நல்லா இருக்குது. 29 இது டார்க்கு, 29.9 mm டார்க்கு, 30.2 horsepower. ஸோ பவர்லாம் நல்லா இருக்குது. ஹைட்டு ஓகே. வெயிட் அதிகம் 188 kg. அண்ட் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயே அவங்க போர்டில் வச்சுருக்காங்க. அட்வென்ச்சர் ரேஞ்சர் கேமோ அண்ட் அட்வென்ச்சர் மேம்பூ பிளாக் அண்ட் அட்வென்ச்சர் குவிக் சில்வர் தான் இங்கே இருக்குது. இன்னொன்று மேம்பூ பிளாக் அண்ட் ரேஞ்சர் கேமோ. அண்ட் ஸோ இன்னும் 2 மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ரோட்ஸ்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்க்ராம்பிளர். அண்ட் அது எக்ஸசைஸ் மாதிரி அப்படியே இருக்குது. சீட்டு பின்னாடி லைட் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு மீட்டியார் மாதிரி வருது மக்களே. ஸோ டேரக்ட் காம்படேட்டர்ஸ் ராயல் என்ஃபீல்டில் மீட்டியாருக்கும் ஹிமாலயனுக்கும் வந்து 3SD. ஸோ யூ கேன் கோ ப்ரிஃபர் திஸ் ஆர் தட். எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டட் தான். ஸோ நீங்கள் எதுக்கு வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்ட் பண்ணாலும் போகலாம், இதுலேயும் போகலாம். ஆஃப் ரோடிங் டயர்ஸ் தந்துருக்காங்க அட்வென்ச்சர்னால. ஸோ அது பெட்டர் யூசேஜ் ஃபார் லாங் ட்ரிப்ஸ். குட் வெஹிக்கிள்னு தான் சொல்லுவோம். பட் ஷூஸ் பூட்ஸ் மஸ்ட். நம்மளோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15.5 liters. அண்ட் ஹீட்டிங் ஃபியூச்சரில் சரியாதுன்னு நினைக்கிறேன். வண்டி இன்ஜின் ரன் ஆகுது. அண்ட் ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். டாடா பாய்.